அன்பான உறவுகள் வணக்கம். நான் வினோத். நம்ம கம்பெனி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்என்டி பில்டர்ஸ். ஸோ அதுல வந்து நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து இருக்கேன். இது ஒரு ஃபேமிலி பிசினஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி அதுல அப்பார்ட்மெண்ட் அண்ட் வில்லா கட்டி சேல் பண்ணதான் எங்களோட மெயின் ஒர்க். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கான்ட்ராக்ட் பேஸ்லயே வந்து வீடெல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பர்சனலி எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து தாம்பரம், குரோம்பட், மல்லாவரம், மங்காபுத்தூர், குண்டத்தூர் இந்த ஏரியா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி யூனிட்ஸ் இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். வெல்கம் டு ஆர்என்டி ப்ரொமோட்டர் சேனல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் கூட ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அகரம் பிளாட்ஸ். ஸோ அந்த அகரம் பிளாட்ஸ் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மதுரவேல் பைபாஸ் பாத்தீங்களா, அந்த பைபாஸ்ல இருக்க சர்வீஸ் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்லையும், தாம்பரம் முடிச்சு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்ல இருந்து 200 மீட்டர்லயே நம்ம வந்து சைட் இருக்கு. பிளஸ் நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், ஜிஎஸ்டி மெயின் ரோடு. ஸோ எல்லாமே காமன் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஸோ அங்கிருந்து நம்ம சைட் வந்து ரீச் பண்றதுக்கு 2.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் அகரம் பிளாட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தான் பேசியிருக்கேங்க. ஸோ அகரம் பிளாட்ஸ்ல என்னென்ன வீடு இருக்கு, என்ன மாதிரி வசதிகள் இருக்குன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அகரம் பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 6 யூனிட் இருக்குங்க. ஸ்டில்ஸ் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்கு. ஃப்ரண்ட் வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1052 ஸ்கொயர் ஃபீட்லயும், பின்னாடி இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 1039 ஸ்கொயர் ஃபீட்லயும் வந்து இருக்கு. 6 வீடுமே காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேஸ்ல தான் பத்திரமா இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் தான் 6 வீடுமே இருக்கும். எதுல எந்த வாசல் நம்ம தரல. உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க வாசல் வந்து தனியா போற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மக்களை இப்போ வந்து அகரம் பிளாட்ஸோட அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து 3rd ஃப்ளோரில் 7 ஃபீட் அந்த ரெண்டல் கண்டிஷனில் வந்து இப்போ இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 4 மாசத்துல வந்து ஃபுல் பில்டிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுங்க. ஃபினிஷ் ஆனால் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவரே நம்ம பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல புக்கிங் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம சின்ன கஸ்டமைஸ் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு, கலர்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எங்கே வேணுமா வைக்கலாம், கபோர்ட் ஒர்க், தென் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் கிச்சன் செட், இது எல்லாமே பில்டோட காஸ்ட்குள்ள பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கார் பார்க்கிங். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ கார் பார்க்கிங்ல வந்து நல்ல ஸ்பேசஸாக இருக்கணும், வந்து காரை வந்து நம்ம எடுக்கும்போது இல்லை விடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே இந்த அப்பார்ட்மெண்ட்ல எதிர்பார்க்கறது தான். ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி தான் நம்ம கார் பார்க்கிங்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே அது 11 ஃபீட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் தான் கார் பார்க்கிங் இருக்கும். அந்த சென்டரில் நீங்கள் காரை வந்து உள்ளே போகிறதுக்கு வெளியே வரதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு உள்ள வெளியேவும் வரலாம். இப்போ இது நம்ம லாஸ்ட்டாக கட்டி கொடுத்த ப்ராஜெக்டோட கார் பார்க்கிங் தாங்க. ஸோ சேம் மாடல் இதே மாதிரி தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் வரும். ஸோ ஒவ்வொரு தனி பார்க்கிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவி சார்ஜும் தனியாக நம்ம கொடுத்துருவோம். அது கூடவே பில்டிங்கோட சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 8 கேமரா நம்ம கொடுத்துருக்கோங்க. அதனால பில்டிங் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராகவே இருக்கும். அடுத்து கார் பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் வந்துருங்க. ஸோ இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேசஞ்சர் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் வரும். இது நம்ம கடைசியாக பண்ண அந்த ப்ராஜெக்டோட லிஃப்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு இப்போ நம்ம கட்டிட்டு இருக்க பில்டிங்க்கு வரும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ 2 வீட்டு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா F1, பின்னாடி இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா F2. ஸோ 2 வீட்டுக்கான அந்த பெட்வேன் கேப் அந்த பாத்வே இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பேஸஸாக உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 அடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செப்பல் ஸ்டாண்ட் வச்சாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 2 வீட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ இது வந்து F1ஓட என்ட்ரன்ஸு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. மெயின் டோர் திறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் தெரியாது, அது ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஸோ மெயின்லி நம்ம எதுக்காக இதை போட்டோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும் அப்படின்றக்காக போட்டது. தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாலோட ப்ரைவசியும் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் டோரை திறக்கும்போது ஆப்போசிட் செவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் ஒர்க் எதாவது கொடுக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேசினேட்டிங்காகவே இருக்கும். அடுத்து நம்ம ஹால் பார்த்துடலாங்க. ஸோ இதான் மெயின் ஹாலு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 11 அப்படின்ற ஒரு பிக் சைஸில் வந்து ஹால் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹாலுக்கு வெண்டிலேஷன் வேணுன்றக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் வந்து விண்டோ கொடுத்துருக்கோம். 5க்கு 5 அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலோட வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமுங்க. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படின்ற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக 4க்கு 4 அப்படின்ற சைஸில் விண்டோ கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் வந்துடும்.
அந்த லாஃப்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் ஒர்க் நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ கிச்சன் வந்து பார்க்குறீங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கிச்சன் மாடலில் தாங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஓப்பன் கிச்சன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x7 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பாஷ் ஷேப்பில் கொடுத்துருப்போம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் வந்து வாட்டர் ப்யூரிஃபை வந்துடும். ப்ளஸ் வந்து 2 விண்டோ கொடுத்துருக்கோம் நல்ல வெண்டிலேஷன் வேணுறதுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல் லாஃப்ட் கொடுத்துருப்போம். நிறையா திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக வந்து உங்களுக்கு இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஃப்ட்டு கீழே இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருவோம். ஸோ கிச்சனோட அந்த சின்ன சின்ன திங்ஸ் ஐட்டம் தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸஸாக இருக்கும். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு வந்து கிச்சனை மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மிக்ஸி இல்லை கிரைண்டர் இல்லை ஓவன் அது மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிச்சன் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். தென் இந்த கிச்சனோட சர்வீஸ் ஏரியா அதாவது பால்கனி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருவோம். ஸோ வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெளியே நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வீடு இன்னும் ஸ்பேஸஸாகவே இருக்கும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டாப்பில் ஒரு சின்ன ஒரு லாஃப்ட் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பாயிண்ட்டுக்காக வந்து தனியாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வேறு எங்கேயும் செப்பரேட்டாக யூஸ் பண்ண வேண்டாம், அது தனியாக நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது காமன் பாத்ரூமுங்க. இந்த காமன் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 7x4 அப்படின்ற பிக் சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14x11 அப்படின்ற பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த வெண்டிலேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4x4 5x4 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14 அடி லாஃப்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ திங்ஸ் எவ்வளோ வேணால் நம்ம உள்ளே வந்து செப்பரேட்டாக அடுக்கி வைக்கலாம். அடுத்து அட்டாச்சு ஒரு பால்கனிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11x4 அப்படின்ற பிக் சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க இந்த இடம். அந்தளவுக்கு பெருசாகவே இருக்கும். ஸோ அது கூட இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 7x4 அப்படின்ற சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பாத்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்து இன்க்ளூடாக வந்துடுங்க. அவ்வளோதான் மக்களே. ஐ ஹோப் இந்த F1 யூனிட்டோட அந்த ஃபுல் வீடியோ நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இந்த வீட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு யூனிட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த யூனிட் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த வெஸ்ட் தமிழ் பக்கம் ஏதாவது வீடு பார்க்குறாங்க இல்லை பார்க்கக்கூடிய ஐடியா இருக்காங்க அப்படின்னாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள்.